தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 24/12/2022 சனிக்கிழமை. பூராடம் நட்சத்திரம் இரவு 12:46 வரை, பிறகு உத்திராடம் நட்சத்திரம். இன்றைக்கு பூராடம்னா என்ன சொல்கிறாங்க? பூராடம் போராடும் அப்படிம்பாங்க. வாழ்க்கை போராட்டமான வாழ்க்கையாக சிலருக்கு அமையுது, சிலருக்கு நல்ல வாழ்க்கை அமையுது. இருந்தாலும் போராட்டமான வாழ்க்கை பூந்தோட்டமாக மாற வேண்டும் என்று சொன்னால் இறை நம்பிக்கை நமக்கு வேணும். இறைவன் பெயரை அடிக்கடி உச்சரிக்கணும். சில பேரை பாருங்கள், எப்பவும் இந்த இறை சிந்தனையோடு இருப்பாங்க. வேலை பார்க்குற போது வேலையும் பார்க்கணும். இறை தேடுவதோடு இறையும் தேடு அப்படின்னு சொல்லி எழுதி கொடுப்பார் வாரியார். இறையினா அந்த வித்தியாசம் இருக்கும். ஒன்று இந்த இறைக்கு அந்த இறைக்கு வித்தியாசம் இருக்குது. ஒன்று உணவு, ஒன்று இறைவன். அது மாதிரி அவர் போட்டு கீழே கையெழுத்து அன்பன் வாரியார்னு போட்டு கொடுப்பார். இந்த வாரியார் சுவாமிகள் எங்கள் ஊருக்கு நான் கல்லூரியில் படிக்கிற பொழுது மதுரை தியாகராஜர் கல்லூரியில் நான் படித்தேன். அப்போ அரசமரம் பிள்ளையார் கோயில்னு ஒன்று அந்த வீதியில் இருக்குது. அதில் ஒரு சொற்பொழிவு எப்போவுமே ஆண்டுதோறும் மிகப்பெரிய அளவில் கூட்டங்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. அப்போ ஆரம்ப காலம் ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னால். அப்போ அவருடைய சொற்பொழிவை கேட்கறதுக்கு ரொம்ப கூட்டம் அல்ல. ஓரளவு ஒரு 30-40 பேர் தான் ஏத்தாப்பில் இருந்தாங்க. அப்போ அவர் சொன்னார், எனக்கு நேற்று சென்னையில் ஒரு பட்டம் கொடுத்தாங்க. அந்த பட்டத்துக்கு பொருள் என்னன்னு எனக்கு விளங்கலை, ஆனால் இன்றைக்கு எனக்கு விளங்கிருச்சினார். அவர் சொல்லிக்கிட்டு போதே சில பேர் அதுலேயும் இருந்த 40 பேர்லேயும் ஒரு 10 பேர் எழுந்திரிச்சு சாப்பிட போவோம். நைட்டு 10 மணி ஆச்சுன்னு எழுந்திரிச்சு போயிட்டாங்க. இவருடைய சொற்பொழிவு இரவு 9 மணி 10 மணிக்கு தான் நடக்கும். எழுந்திரிச்சு போயிட்டாங்க. எழுந்து போய்கிட்டு இருக்க போது சொன்னார், அந்த பட்டத்துக்கான பொருள் எனக்கு இப்போ தெரிஞ்சிச்சுனார். எனக்கு நேற்று கொடுத்த பட்டத்துக்கு என்ன பட்டம் அப்படின்னா, சொல்லின் செல்வர்னு பட்டம் கொடுத்தாங்க. அடியேன் நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லின் இவர்கள் செல்வர் அப்படின்னார். உடனே அந்த போனவங்கள்லாம் உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஆரம்பித்து பேசினார். மடை திறந்த வெள்ளமாக சொன்னார். அதில் தான் சொன்னார், ஒரு கருத்து, நம்ம எழுந்திரிச்ச உடனே அரிசி வாங்கணும் அப்படிங்கான. உடனே ஏத்தாப்பில் இருந்து ஒருத்தர் கேட்டார், எப்படிங்க எழுந்திரிச்ச உடனே அரிசி வாங்க போவோம் அப்படின்னாரு. நல்லா கேட்டுங்க, நாம் எல்லோரும் எழுந்திரிச்ச உடனே அரிசி வாங்கணும் அப்படின்னாரு. அரி சிவா அப்படின்னு சொல்லணுங்கிறத அரிசி வாங்கணும் அப்படின்னாரு. எழுந்திரிச்ச உடனே உச்சரிப்பு அரி சிவா அப்படின்னு நம்ம சொல்லணுமா. அப்படி சொன்னால் அந்த நாள் நல்ல நாளாக வருமா. எழுந்திரிச்ச உடனேயே இறைவனுடைய திருப்பேரை சொல்லணும். ஆனால் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த பேரை சொல்கிறதுங்கிறது கூட அந்த காலத்து புராணங்களில் சொல்லி வச்சுருக்காங்க. பொதுவாக தூங்கி எழுந்திரிச்ச உடனே ஹரி அப்படின்னு சொல்லணுமா. ஹரியே போற்றின்னு சொல்லலாம், மனசில் நினச்சிக்கலாம். ஹரி 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 அப்படிம்பாங்க. அதே மாதிரி பிள்ளைகளுக்கு ஹரின்னு பேர் வச்சா அதுகளை கூப்பிடுறதுலேயே இந்த புண்ணியம் நமக்கு வந்துடும். அதே மாதிரி வெளியில் புறப்படுற போது கேசவா அப்படின்னு சொல்லணுமா. வீதியில் நம்ம புறப்படுற போது கேசவான்னு சொல்லணும். சாப்பிட்ற போது கோவிந்தான்னு சொல்லணுமா. கோவிந்தான்னு சொல்லி அல்லது கிருஷ்ணான்னு சொல்லணும். கிருஷ்ணான்னு 3 தடவை சொல்லி தண்ணினால் அப்படி ஒரு கையில் பிடிச்சி இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட தொடங்கணும். கிருஷ்ணான்னு சொல்லணும். தூங்குகிற பொழுது மாதவான்னு சொல்லணும். மாதவான்னு சொல்லிட்டு தூங்கணும். மருந்து சாப்பிட்ற பொழுது விஷ்ணுன்னு சொல்லணுமா. அது மாதிரி திருமணம் செய்கின்ற பொழுது பிரஜாபதினு சொல்லணுங்கிறாங்க. யுத்தத்தின் பொழுது சக்கரதாரி, ஏன்னா அந்த சங்கு சக்கரம் இருக்கே, சக்கரம் எதிரிகளை சமகாரம் பண்ணுறதுக்கு விஷ்ணு கையிலேயே இருக்கும். அதனால் எதிரிகளுடைய பலம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சக்கரதாரி விஷ்ணுவை வச்சு வழிபடணுங்கிறேன். அந்த அடிப்படையில் யுத்தத்தின் பொழுது, யுத்தம்னா அந்த காலத்தில் வாள் யுத்தம், இப்போ வாய் யுத்தம் வருது, ஒருத்தருக்கு சண்டை வருது. அந்த சண்டையில் ஜெயிக்கணும் அப்படின்னா சக்கரதாரின்னு சொல்லணுமா, அதை நினச்சிக்கணும். அதே மாதிரி வெளியில் நம்ம ரொம்ப தூரத்துக்கு கிளம்புற போது விக்ரமானு சொல்லணுமா. அயல் நாடுகளுக்கு போகிற போது கனவுலாம் கெட்ட கனவு வந்துச்சு அப்படின்னா கோவிந்தா அப்படிங்கணுமா. அதே மாதிரி காட்டு வழியில் நம்ம போகிற போது ஒரு நடுக்காட்டில் போகிறோம். காட்டு வழியில் அந்த காலத்தில் இப்போ காடுகள்லாம் இப்போ ரொம்ப நாடாகிருச்சு. அதான் காடு நாடானால் நாடெல்லாம் நரகமாகும்னு சொல்லி கோயம்புத்தூரில் வீதிகளில் எழுதி போட்டிருக்காங்க. காடு நகரமானால் நாடு நரகமாகும்னு எழுதி போட்டிருக்காங்க. சில வாக்கியங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மரம் 1 கோடி தீக்குச்சிகளை உருவாக்கும், ஒரு தீக்குச்சி 1 கோடி மரங்களை அழித்துவிடும். எனவே அருள் கூர்ந்து புகைப்பிடிக்காதீர்கள்னு சுருளிமலையில் ஒரு மரத்தில் எழுதி போட்டிருக்கு. அது மாதிரி இந்த எழுதுகிற அந்த வாசகங்களே நமக்கு ஈர்ப்பு சக்தி கூட கொடுக்கும். அந்த அடிப்படையில் இது மாதிரி காட்டு வழியில் போகிற போது எந்த பேரை உச்சரிக்கணும்? நரசிம்மானு உச்சரிக்கணுமா. நரசிம்மானா என்ன அர்த்தம்? சிம்மம் அதில் இருக்குது, நரனும் இருக்குது. மனிதருக்கு அடைக்கலம் காத்து மனிதனுடைய அந்த பயத்தை போக்குவது யாருன்னா நரசிம்மம். அதுதான் பயப்படக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் கோழையாக இருக்கும் ஆண்கள்
காளையாக மாற நரசிம்மருக்குள்ள கோயில்களுக்கு கூட்டிக்கிட்டு போவாங்க. இப்படி எந்தெந்த நேரங்களில் எந்தெந்த தெய்வ பெயரை உச்சரித்தால் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும் என்பதை பற்றியெல்லாம் சாஸ்திரங்கள் எடுத்துரைக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமைகின்ற நாள் இந்த நாள். இன்று தனவரவு உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கிறது. விரயஸ்தானத்தில் குரு இருந்தாலும் கூட சுப விரயங்களே உங்களுக்கு அதிகரிக்கும். ஜென்மத்தில் ராகு, 7லே கேது. பயணங்களால் பலன் உண்டு. புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சி கூட கைகூடலாம். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டிய நாள். அது மட்டுமல்ல, இறை நாமத்தை வாசித்தும் இறைவனை பூஜித்தும் செய்ய வேண்டும். அருகில் இருப்பவர்களின் ஆதரவு குறையும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் உங்கள் கேட்ட சலுகைகளை வழங்க மறுப்பார்கள். எனவே இந்த நாள் இனிய நாளாக அமைய நிதானத்தை கடைப்பிடிப்பது நல்லது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு உற்சாகம் உள்ளத்தில் குடிகொள்ளுகின்ற நாள். உயர்ந்த மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும். பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு கூட புதிய பொறுப்புகளும் பதவிகளும் வரலாம். சேமிப்புகள் உயரும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நினைத்ததை முடித்து நிம்மதி காணுகின்ற நாள். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். நிலையான வருமானத்திற்கு வழியமைத்துக் கொள்வீர்கள். 7லே சனி இருப்பதால் வாழ்க்கை துணை வழியே சில பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்வது, விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அதே நேரம் குரு பார்வை இருப்பதால் உங்களுக்கு காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும் நாள். இன்று ஆன்மீக நாட்டம் கொஞ்சம் அதிகரிக்கும். 6ல் சனி இருப்பதால் எதிரிகளின் பலம் அதிகமாக இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. குரு 8ல் இருக்கின்றார். ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு இடமாற்றங்களால் இனிய மாற்றம் வருகின்ற நாள். இல்லத்தில் உள்ளவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். சுப விரயங்கள் அதிகரிக்கும். வரன்கள் வாயில் தேடி வரலாம். திருமணம் போன்ற சுப காரியங்களில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். 2ல் கேது இருப்பதால் உறவினர்களை பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று கனிவாக பேசி காரியங்களை சாதித்து கொள்ள வேண்டிய நாள். இன்று கட்டிடம் கட்டும் முயற்சி பாதையில் இருக்கிறது என்ற கவலை அகலும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்றபடி வாய்ப்புகள் வருகின்ற பொழுதே நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்வது நல்லது. 7லே ராகு இருப்பதால் பயணங்கள் அதிகரிக்கும். இளைய சகோதர வழியில் இனிய தகவல் கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு பொருளாதார நிலை உயரும் நாள். புதிய பாதை புலப்படும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். வரன்கள் வாயில் தேடி வரலாம். அயல்நாட்டிலிருந்து நல்ல நிறுவனங்களிலிருந்து கூட உங்களுக்கு உத்தியோகத்திற்கான அழைப்புகள் வரலாம். அரசு வழி ஆதரவும் உண்டு. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் அதற்கேற்ப நல்ல தலைமை பதவிகளும் கூட கிடைக்கலாம். இன்று சனிக்கிழமை என்பதால் அனுமனை வழிபடுவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று சந்திரன், புதன், சுக்கிரன், சூரியன் 4 கிரகங்கள் உங்கள் ராசிக்குள். அஷ்டமாதிபதி உங்கள் ராசியில் இருப்பதால் சில மனக்கவலைகள் வரலாம். என்றைக்கோ உங்களுக்கு தொடர்பிலிருந்து விட்டுப்போன சிலரின் மூலமான பிரச்சனைகள் கூட மீண்டும் தலை தூக்கலாம். அரசு வழியில் கூட உங்களுக்கு ஆதரவுகள் குறையும். அரசியல்வாதிகளால் ஒரு சிலர் அலைக்கழிக்கப்படலாம். எச்சரிக்கை தேவை. எனவே இன்று நீங்கள் எதை செய்தாலும் திட்டமிட்டு செய்ய இயலாது. நினைத்தது நிறைவேறுவதில் தடைகள் ஏற்படலாம். மன உறுதியும் தன்னம்பிக்கையும் தேவை. மகர ராசி நேயர்களே, ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருப்பதால் சிக்கல்கள் விலகி சிறப்பான வாழ்வு உங்களுக்கு அமையும். சனி விலகும் நேரம் என்பதால் இன்னும் சில மாதங்களில் சனி விலகப் போகிறது. விலகுவதற்கு சில மாதங்களுக்கு முன்னதாகவே நல்ல பலன்கள் கொடுக்கலாம். எனவே இன்று ஆரோக்கிய தொல்லை அகலும். அதிகமாக இருந்த விரயங்களில் நல்ல விரயங்களே உங்களுக்கு அதிகரிக்கும். இடமாற்றங்கள் இனிமை தரும் விதம் அமையும். உத்தியோகத்தில் கூட நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு பக்கத்தில் உள்ளவர்கள் பக்கபலமாக இருக்கும் நாள். பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது. சகோதரர்கள் உங்களுக்கு சகாயமாக நடந்து கொள்வார்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வார்கள். உங்கள் கை மேலோங்கும். அது மட்டுமல்ல, உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய நேர்மைக்கு கூட உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கலாம். 2ல் குரு இருப்பதால் பழைய கடன்கள் பைசலாகும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு தொழில் வளர்ச்சி மேலோங்கும் நாள். தொல்லை தந்த எதிரிகள் விலகுவார்கள். இடம் பூமி வாங்குவதில் இருந்த தடைகள் அகலும்.
2இல் ராகு இருப்பதால் பயணங்கள் பலன் தருவதாக இருக்கும். பழைய வாகனங்கள் பழுதாகி செலவு வைக்கிறதே, புதிதாக வாகனம் வாங்குவோமா என்று நீங்கள் நினைத்திருப்பீர்கள். அந்த எண்ணங்கள் ஈடேற இன்று ஒரு நல்ல தகவல் வரப்போகின்றது. சனியின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் ஆரோக்கியத்தில் மட்டும் மிக 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 கவனம் தேவை. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.